அப்படியே திரும்பிட்டீங்க என்ன பண்றாரு பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியில திரும்ப ராஜேஷ் உங்களுக்கு தெரியும், அங்கதான் இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம். நம்ம கட்சி சார்பா நாங்க உங்களோட நிற்கிறோம். நாளைக்கு மறுநாள் ராஜேஷ் அண்ணன் எல்லா தலைவர்கள் வருவாங்க. எங்க சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு, இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பாக ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொண்டுவாங்க. அது ராஜேஷ் அண்ணன் நமக்கு சொல்லுவாங்க, வீடு இல்லாதவங்களுக்கு என்ன நீங்கள் ஸ்டடி பண்ணி சொல்லணும், முத்ரா திட்டத்தில் அவங்களுக்கு லோன் தேவையா, எல்லாமே ஃபஸ்ட்டு செக்கை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க. குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட் போட்டு நாளைக்கு நீங்கள் சம்பந்தம் அருள் இருக்கிறாங்க. ஆமாங்க, புரியுதுங்க. அதான் நாளானிக்கு முதல் கட்டமாக காசோலை கொடுத்துருக்காங்க. ஆமாம், புரிஞ்சுருக்கேன்க்கா. நாங்கள் ராஜேஷ் அண்ணன் தான் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. முதல் கட்டமாக உங்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கிறோம். குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க. அண்ணன் இல்லை, நமக்கு என்ன ஆகும் போது பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திட்டங்கள் கொண்டு வந்து பேசுகிறோம். தெரியுங்களாங்கம்மா? தைரியமா ராஜேஷ் அண்ணன் நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும். என் பேர் 4 மணிக்கு சாயந்தரம் கோரி மாட்டில் சேர்த்துட்டாங்க. எத்தனை பாக்கெட் போட்டு நான் ஒரு பாக்கெட் தாமா குடிச்சேன். படிச்சது கூட்டு போய் காப்பாற்ற முடியாது. திருப்பி மெடிக்கல் காலேஜ் வந்து போஸ்ட் பண்ணி தான் கூட்டு கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணா, அப்படியே முன்னாடி போங்கண்ணா, முன்னாடி.